எபிசோட் 1. 12ஆம் நூற்றாண்டின் ஒரு இரவு நேரத்தில் மேல சத்தமும் நாதஸ்வர சத்தமும் மங்கள வாத்தியத்துடன் 100க்கும் மேற்பட்ட மக்கள் கையில் நெருப்பு பந்தத்துடன் ஊர்வலமாய் வந்து கொண்டிருந்தனர். கூட்டத்தில் கைகளில் தட்டுக்களை ஏந்தி சலசலப்புடன் பேசிக்கொண்டே வந்த பெண்கள் ஊர் எல்லையில் உள்ள அரளி மரத்தை வந்தடைந்தனர். கல்யாணம் அப்படி யாருப்பா உன்னவாப்பா அம்பி என ஐயர் கூப்பிட்டார். கூட்டத்தில் இருந்தவர்களை விலக்கிக் கொண்டு முன்னே ஒரு தயக்கத்துடன் வந்தார் மணமகன். அங்கு இருந்த அரளி மரத்தை காட்டிய ஐயர், இங்க பாருப்பா, இதுதான் உன் மனைவி, தாலியை கட்டி பொட்டு வைப்பா என்று கூறினார். தயக்கத்துடன் அரளி மரத்தின் முன்னே வந்து நின்றார் மணமகன். இந்த அரளி மரத்துக்கு தாலியை கட்டி உன் ஜாதக தோஷத்தை கழிச்சு விடுப்பா என்று ஐயர் கூற தயக்கத்துடன் முன்னே வந்தார் மணமகன். பூக்கள் தூவி கெட்டி மேளம் முழங்க மணமகன் தாலி கட்டினார். இரவில் மரம் மணப்பெண்ணாய் மாறி நிற்கும் வினோத திருமணம் அரங்கேறியது. அம்பி, மரமா நிக்கிற உன் முதல் மனைவியை திரும்பி கூட பார்க்காம அப்படியே கிழக்க பார்த்து ஊர் பக்கமா போகணும். எங்கேயும் நிக்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, திரும்பி கூட பார்க்க கூடாது அம்பி, புரியுறதா? போ என்று ஐயர் மணமகனிடம் கூற அந்த கூட்டமும் கூட்டத்தின் நடுவே இருந்த மணமகனும் திரும்பி பார்க்காமல் சென்றனர். அவர்கள் அங்கு இருந்து வெகு தூரத்திற்கு சென்றதை பார்த்த ஐயர், எப்பா இங்க வாங்கோ என்று அங்கிருந்த ஆட்களை அழைத்தார். நால்வர் அந்த ஐயர் அருகே வந்தனர். இந்த மரத்தை வெட்டி எரிச்சிருங்கப்பா, ஏன்னா அறகுறையா பண்ணக்கூடாது, கேட்டேலா? முழுசா முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஊருக்குள்ள வரணும், புரியுறதா? வாங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றார் அந்த ஐயர். அந்த நால்வரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கோடாரியால் அந்த மரத்தை வெட்டத் தொடங்கினர். அந்த மரம் அசைந்து கூட கொடுக்கவில்லை. பின்னர் மீண்டும் மீண்டும் வெட்ட மரம் வெட்டுப்படத் தொடங்கியது. வெட்டுப்பட மரத்தில் கட்டியிருந்த மண்பானைகள் எல்லாம் ஒன்றை உரசி ஆடத் தொடங்கியது. பல வருடமாய் கட்டி வைக்கப்பட்ட மண்பானைகள் மரத்தோடு சேர்ந்து ஆடியது. மரத்தை வெட்டுபவர்களுக்கும் அந்த பானைகளில் என்ன இருக்கு என்பது தெரியவில்லை. மரத்தை வெட்ட சொன்ன ஐயருக்கும் அதில் என்ன இருக்கும் என்பது தெரியவில்லை. பானை, மரம், இருட்டு என எதை பற்றியும் கவலை இல்லாமல் சலிக்காமல் மரத்தை வெட்டி கொண்டிருந்த அவர்கள் கண் முன்னால் மரம் வெட்டுப்பட்டு சாய்ந்து கீழே விழுந்தது. மரத்தில் இருந்த மண்பானைகள் தரையில் பட்டு உடைந்து அதில் இருந்த சாம்பல் நாலாய் பக்கமும் தெரித்தது. அந்த பானைகள் எல்லாம் பல நூற்றாண்டு காலமாக மனித ஆன்மாக்கள் அடைப்பட்டிருந்த சிறைச்சாலை. சிறையிலிருந்து உடைந்து நாலா பக்கமும் பறந்து ஓடியது ஆன்மாக்கள். எல்லா ஆன்மாவும் சிதறி ஓடியது. அதில் ஒரு ஆன்மா மட்டும் திக்கு தெரியாமல் எங்கு ஓடுவது, யார் பக்கம் போவது என்று தெரியாமல் முழித்தது. கடைசியில் ஊரை நோக்கி போய்கொண்டிருந்த ஜனங்களின் பக்கம் சென்றது. அங்கு ஜனங்களின் உடலில் நுழைய அந்த ஆன்மா முயற்சித்தது. ஆனால் அந்த ஆன்மாவால் அது முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாத அந்த ஆன்மா கூட்டத்தில் இருந்த அனைத்து ஆட்கள் உடம்புக்குள்ளும் போக முயற்சித்து போக முடியாமல் தோல்வியை தழுவியது. பின்னர் ஊருக்குள் வந்து சேர்ந்த அந்த ஆன்மா அங்கு ஒரு குடிலை பார்த்தது. குடிலின் ஜன்னல் வழியே குடிலுக்குள் செல்ல அந்த அறையில் ஒரு 45 வயதுடைய ஒரு பெண்மணி தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே கட்டிலின் உடலில் வலுவே இல்லாத அவளது மகன் படுத்திருந்தான். அப்போது குடிலின் வெளியே 2 தடியர்கள் பேசிக் கொண்டிருப்பதை அந்த ஆன்மா கேட்டது. இந்த கவிழன் கதையை முடிக்காம இங்கிருந்து போனோம், ஐயா நம்மளை கொண்டு போட்டுருவாரு. அந்த அறையினும் 2 தடியர்கள் சத்தமில்லாமல் நுழைந்தார்கள். அந்த கவிழன் அருகே சென்று அவன் கழுத்தை நெருக்கி ஆரம்பிக்க திடுக்கிட்ட அந்த ஆன்மா எப்படியாவது இதை தடுத்தாக வேண்டும் என தனக்குள் பேசிக்கொண்டு வேகமாய் அந்த தடியர்களை நோக்கி பாய்ந்தனர். ஆனால் அந்த ஆன்மாவால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை. அவர்கள் வந்த வேலையை முடித்துவிட்டு, அவ்வளவுதாண்டா, கபிலா செத்துட்டான், வா போயிடலாம் என கூறி வந்த சுவடை தெரியாமல் குடிலை விட்டு வெளியே சென்றனர். இப்போது இறந்து கிடந்த கபிலனின் உடல் அருகே சென்ற அந்த ஆத்மா கபிலனின் உடலில் மெல்லமாக செல்ல முயற்சித்தது. அந்த ஆன்மா கபிலனின் உடலில் உள்ளே செல்ல முயலும் தருணத்தில் அங்கு காற்று பலமாக வீசத் தொடங்கியது. மேகங்கள் இருட்ட பலத்த இடியுடன் மின்னல் வெட்டத் தொடங்கியது. கடும் போராட்டத்தின் நடுவே அந்த ஆன்மா கபிலனின் உடலுக்குள் சென்றுவிட்டது. இறந்து போன கபிலன் மீண்டும் உயிர்ப்பித்து எழுகிறான். ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த ஆன்மாவுக்கு. எங்க அந்த தடியர்கள் என் முன்னாடியை கொலை பண்ணிட்டு தப்பிக்க பார்க்கிறார்களா என கோபத்தில் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முயற்சிக்கிறது அந்த ஜீவன். ஆனால் அதால் முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஆன்மாவாய் அலையும் போதுதான் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பார்த்தால், உயிர் வந்த பிறகும் என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே. ஏன் இப்படி வெட்டி போட்டு தென்னை ஓலையாக தெம்பில்லாமல் கிடக்கின்றேன்? சுந்தர தேசத்து அரசன், சேனாதிபதியின் ஒரே வாரிசு, ஆயக்கலைகள் 64லும் தேர்ச்சி பெற்ற அசகாய சூரன், மக்களுக்கு மத்தியிலே கம்பீரமாய் நடந்து வரும் என்னால் கேவலம் இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லையே என்று வருந்தியது கபிலனின் உடம்பில் இருந்த அந்த பார்த்திபனின் ஆன்மா. அந்த ஆன்மாவின் கதை கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு. சுந்தர தேசம் என்ற ஒரு தேசம் செல்வ வளமும் மக்கள் வளமும் நிரம்பி வழிந்த தேசம். அந்த தேசத்தில் இருந்த பலருக்கும் ஆயக்கலைகளும் தற்காப்பு கலைகளும் அத்துப்படி. அதற்கு காரணம் அந்த தேசத்து அரசன்
சேனாதிபதி. அவர் 64 ஆயக்கலைகள், போர்க்கலைகள், தற்காப்பு கலைகள் என எல்லாவற்றிலும் பெரிய வித்தைக்காரனாயிருந்தார். அவரின் இந்த கலைகள் அவரோடு அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரின் தேசத்து மக்கள் எல்லோருக்கும் அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் தன் சந்ததிகளும் இதை கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைய வேண்டும் என்று ஓலைச்சுவடியில் எழுதி அதை பொக்கிஷமாக வைத்திருந்தார். சுந்தர தேசத்து மக்கள் மனிதனும் அவர் ராஜாவாகவே வாழ்ந்து வந்தார். அங்கு சுந்தர தேசத்தையும் சேர்த்து மொத்தம் 9 நட்பு தேசம் இருந்தது. ஆனால் அந்த 9 தேசத்து அரசர்களை விட வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்த மன்னர் சேனாதிபதி. அவ்வளவு ஏன், சுந்தர தேசத்து மக்கள் சேனாதிபதிக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சேனாதிபதிக்கு ஒரே வாரிசாக ஒரு ஆண் மகன் இருந்தான். அவன் பெயர்தான் பார்த்திபன். ராஜவம்சத்தில் பிறந்த பார்த்திபன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கலைகள் அனைத்தையும் கற்றவனாக பிறந்தான். யாராலும் நெருங்க முடியாத வீரனாக வலம் வந்தான். சிறு வயதிலேயே அவனுக்கு தெய்வ கடாட்சம் இருந்தது. அதனால்தான் பல ஆண்டு காலம் எடுத்து கற்றுக்கக்கூடிய கலைகளை அவன் சீக்கிரமே கற்றுக்கொண்டான். அவன் தெய்வ கடாட்சம் பொருந்தியவன் என நிரூபிக்கும் விதமாக முழு பௌர்ணமியை முழுமையாக அச்செடுத்தபடி அவன் உடம்பில் ஒரு மச்சம் இருந்தது. இப்படிப்பட்ட வீரனை நெருங்க எதிரி நாடென்ன, சாவே பயப்படும் என்ற அளவுக்கு வாழ்ந்தான் பார்த்திபன். பார்த்திபனுக்கு வேட்டையாடுவது என்றால் அவ்வளவு இஷ்டம். காட்டுக்குள்ளே தனியாளாய் சென்று எவ்வளவு ஆபத்தான மிருகத்தையும் தனியாய் சமாளிக்கும் அளவிற்கு தைரியசாலி அவன். அப்படி ஒரு நாள் அவன் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகையில் தூரத்தில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என கேட்டது. குரல் வரும் திசையை நோக்கி அவன் செல்லத் தொடங்கினான். அப்போது மயில் தோகையை வெட்டி எடுத்து வைத்தார் போல அழகிய கூந்தலும் வசீகர கண்களும் பால் போன்ற தேகம் கொண்ட பெண்ணை பார்த்து மெய்மறந்து போகிறான். ஏன் இந்த பெண் ஓடி வருகிறாள்? மிருகங்கள் ஏதேனும் இவளை துரத்துகிறதா என்று எண்ணிய அவன் அந்த பெண் வரும் திசையை நோக்கி தன் அம்புகளை குறிப்பார்க்கிறான். ஆனால் அவள் பின்னால் மிருகம் எதுவும் வரவில்லை. அந்த பக்கத்தில் இருந்த 4 கத்தியுடன் அவளை நோக்கி ஓடி வருகிறார்கள். உடனடியாக அந்த பெண் பார்த்திபன் பின்னே வந்து மறைந்து கொள்கிறாள். யார் இவர்கள் என அவளிடம் பார்த்திபன் கேட்க, இவர்கள் தான் காட்டிற்குள் இருக்கும் திருடர்கள். நான் இந்த பக்கம் வந்து கொண்டிருப்பதை பார்த்த இவர்கள் என்னை துரத்த ஆரம்பித்தார்கள். அதனால் தான் நான் கத்தினேன் என அந்த பெண் கூறினாள். ஒருத்தர் பின்னாடிதான் ஓடி வந்தோம், இப்ப 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, பண்டிகை தான் போ என 4 ஒருவன் இன்னொருவனை பார்த்து கூறினான். இதை கேட்ட பார்த்திபன், நான் மிருகங்களை மட்டுமல்ல, மிருக குணம் கொண்ட மனிதர்களையும் வேட்டையாடுவேன் என அவர்களை பார்த்து வீரத்தோடு கூறினான். அவன் இடுப்பில் இருந்த வாளை எடுத்துக்கொண்டு அவர்கள் மேல் பாய்ந்தான். அந்த திருடர்களும் பார்த்திபனுடன் சண்டைக்கு வந்தார்கள். அந்த 4 ஒற்றையாளாய் பந்தாடுகிறான் பார்த்திபன். அவனது வாழ்வீச்சுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் அவன் வாழ்வீச்சில் மயங்கினான். மெய்மறந்து போய் அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள். யார் இவன்? இவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறானே, இவன்தான் நான் கனவில் கண்ட அந்த மாவீரனா என அதிர்ச்சியில் மெய்மறந்து அவனை ரசிக்கத் தொடங்கினான் அந்த அழகிய பெண். மறுபுறம் பார்த்திபனுடைய வாழ்வீச்சில் தோல்வியுற்று ஓடுகிறார்கள் அந்த திருடர்கள் 4. பின்னர் அந்த பெண் அருகே வந்தான் பார்த்திபன். அவளின் மெல்லிய தேகத்தை பார்த்து சற்றே மெய்மறந்து நின்றான் பார்த்திபன். பின்பு தன்னை நிதானித்துக் கொண்டவனாய், யார் நீங்கள்? நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று கூறுங்கள், நான் அழைத்து செல்கிறேன் என பார்த்திபன் கேட்டான். நான் அந்த திருடர்களிடம்தான் செல்ல வேண்டும் என அவள் கூறினாள். அதிர்ச்சி அடைந்த பார்த்திபன், ஏன், உங்களிடம் இருந்து எதையாவது திருடி சென்று விட்டார்களா என கேட்டான். இல்லை, எனக்கு ஒரு பரிசு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அல்லவா, அதற்கு நன்றி கூற வேண்டும் என அந்த பெண் கூற, பரிசா என்னவாக இருக்கும் என குழம்பினான் பார்த்திபன். உங்களை போன்ற வீரனது நட்பே பெரிய பரிசுதானே என்று அந்த அழகிய பெண் கூற, பார்த்திபனுக்கு அவள் கூறியது நன்று புரிந்தது. எனினும் வேண்டுமென்றே நான் எப்போது உங்களிடம் நட்பு பாராட்டுகிறேன் என்று கூறினேன் என்று சிறிய புன்னகையுடன் அவளிடம் கேட்டான். ஒரு ராஜகுமாரியின் நட்பை ராஜகுமாரன் என்றும் உதறிவிடக் கூடாது, அது ராஜநியதிக்கு எதிரானது என்று புன்னகையுடன் கூறினாள் அந்த பெண். அவள் கூறிய பதிலை கேட்ட பார்த்திபனுக்கு அந்த பெண் ஏதோ ஒரு தேசத்தின் ராஜகுமாரி என்பது புரிந்தது. இருவரும் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். இதுவரை காட்டில் விலங்குகள் இடையே சுற்றி திரிந்து கொண்டிருந்த பார்த்திபனுக்கு ஒரு பெண்ணுடைய இந்த பேச்சும் பெரும் மகிழ்ச்சியையும் மயக்கத்தையும் கொடுத்தது. நீங்கள் எந்த தேசத்து ராஜகுமாரி என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று பார்த்திபன் கேட்க, நீங்கள் தான் வீரதீர சூரராயிற்றே, நீங்களே கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம் என்று அவள் கூறினாள். அது என்ன பெரிய விஷயம், இன்று இரவு உங்களை இதே காட்டில் சிறை பிடித்து வைத்தால் காலையில் எந்த தேசத்தில் ராஜகுமாரியை காணவில்லை என்ற சலசலப்பு உருவாகிறதோ அந்த தேசத்தை சேர்ந்தவர் தான் என்பதை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் என கூறினான். இதை கேட்ட அவள் ஜோராக சிரித்தாள். அந்த சிரிப்பில் மயங்கி
மெய்மறந்து அவளை பார்த்தான் பார்த்திபன். இதை பார்த்தவுடன் வெட்கத்தில் தலை குனிந்தாள் அவள். ஏன் சிரிப்பை நிறுத்திவிட்டீர்கள்? உங்கள் சிரிப்பில்தான் என் பிறவி பலனே அடங்கியிருக்கிறது. சிரியுங்கள் என்று பார்த்திபன் கூறினான். இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிடும். பின்னர் எங்கள் தேசத்து ஆட்கள் என்னை தேட ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் என்ன, உங்களுக்கு தெரிந்து விடுமே நான் எந்த தேசத்து ஆள் என்று என அவள் கூறினாள். சரி, உங்கள் பெயராவது கூறுங்களேன் என்று தயக்கத்துடன் பார்த்திபன் கேட்க, மெல்லிய புன்னகையுடன் சமுத்ரா என அவள் பதில் கூறினாள். சமுத்ரா அழகான பெண்ணுக்குண்டான அழகான பெயர். இத்தனை நாள் என் கண்ணு கெட்டாமல் எங்கு ஒளிந்திருந்தீர்கள் என பார்த்திபன் கேட்டான். எங்கும் ஒளியவில்லை, நீங்கள் தான் என்னை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்காமல் இவ்வளவு நாள் இருந்து உள்ளீர்கள் என சமுத்ரா பதிலளித்தாள். இருவரும் வெடித்து சிரித்தனர். பார்த்திபன் தன்னை பற்றி கூற வருகிறான். உடனே சமுத்ரா அவனை நிறுத்தி, உங்கள் பெயர் பார்த்திபன், சுந்தர தேசத்து இளவரசன், 64 ஆயக்கலைகளையும் கரைத்து குடித்தவர், பிறக்கும் போதே கடவுள் அனுகிரகத்தோடு பிறந்தவர் என அவள் கூறினாள். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர் என பார்த்திபன் கேட்க, நான் என்று அவள் ஏதோ கூற வர, யுவராணி யுவராணி என்ற சத்தம் கேட்டது. என்னுடைய தோழிகள் என்னை தேடி வந்து விட்டார்கள். நான் செல்கிறேன். நாளைக்கு இதே நேரம் இதே இடம் வந்துவிடுங்கள் ராஜகுமாரரே, நாம் உரையாடலாம் என சொல்லிவிட்டு சத்தம் கேட்ட திசையை நோக்கி ஓடினாள் சமுத்ரா. அவள் போவதை பார்த்து கொண்டே இருந்தான் பார்த்திபன். பின்னர் அவனும் அரண்மனை நோக்கி கிளம்பினான். அன்று இரவு முழுவதும் பார்த்திபனுக்கு தூக்கம் இல்லை. கனவிலும் நினைவிலும் சமுத்ராவின் முகம்தான் அவனுக்கு நிறைந்திருந்தது. எப்போது விடியும், எப்போது காட்டுக்கு செல்வோம், எப்போது அவளை மீண்டும் பார்ப்பது, நாளை அவளை பார்க்க செல்லும் பொழுது எப்படி உடையணிந்து செல்லலாம், ஆமாம் அவள் என்ன உடையணிந்து வருவாள் என ராத்திரி முழுவதும் சமுத்ராவின் நினைப்பில் மூழ்கி கிடந்தான் பார்த்திபன். அவனுக்கு தூக்கம் கூட வரவில்லை. சூரியன் உதயமாயிற்று. பரபரப்புடன் கிளம்புகிறான் பார்த்திபன். அவனது பரபரப்பு அவனது அப்பா சேனாதிபதிக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது. என்றும் இல்லாமல் இன்று மட்டும் ஏன் நம் மகனது முகத்தில் ஒரு புது ஒளிவட்டம் தெரிகிறது என்று யோசித்தார். பார்த்திபனை அவர் வரவழைத்தார். காலையிலேயே எங்கு கிளம்பி விட்டீர்கள் என பார்த்திபன் அப்பா சேனாதிபதி கேட்டார். ஒன்றும் இல்லையப்பா, வேட்டைக்குத்தான் செல்கிறேன் என்று கூறிவிட்டு பார்த்திபன் கிளம்பினான். அதை பார்த்த அவன் அப்பா, வெள்ளாம்பு கூட இல்லாமல் எங்கு வேட்டைக்கு போகிறீர்கள் என்று கேட்டார். அப்போதுதான் தன் கையை பார்த்த பார்த்திபன், ஐயோ, வில்லாம்பு கூட எடுக்காமல் செல்கிறேனே, எனக்கேன் ஒரு பொய் கூட ஒழுங்காய் சொல்ல வரவில்லை என நினைத்துக் கொண்டு தன் தந்தை அருகே சென்றான். பின்னர் அவரை சமாளித்து விட்டு வில்லம்புகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் பின்னே மந்திரிகள் மற்றும் அவனது பாதுகாவலர்கள் பின்தொடர பார்த்திபன் அவர்களை பார்த்து, எங்கே வருகிறீர்கள்? இன்று நான் மட்டும் தனியாக செல்கிறேன், நீங்கள் இங்கே இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு சென்றான் பார்த்திபன். உடனடியாக அந்த மந்திரிகள் அரசர் சேனாதிபதியை பார்க்க சென்றார்கள். அரசர் சேனாதிபதியை பார்த்து, இளவரசர் பார்த்திபன் தனியாக வேட்டைக்கு சென்றுள்ளார், எங்களையும் பின்தொடரக்கூடாது என கட்டளையிட்டு சென்றுள்ளார் என்பதை தெரிவித்தார்கள். இதை கேட்ட அரசருக்கு ஒரு சந்தேகம். என்னடா இது, என்றும் இல்லாமல் இன்று இவ்வளவு வித்தியாசமாக பார்த்திபன் ஏன் நடந்து கொள்கிறான், என்னவாயிருக்கும் என யோசித்தார். பின்னர் மந்திரிமார்கள் மற்றும் பாதுகாவலர்களை பார்த்து, நீங்கள் பார்த்திபனை பின்தொடர்ந்து செல்லுங்கள், அவனுக்கு தெரியாமல் அவன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்து வந்து என்னிடம் கூறுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகட்டும் ராஜா என்று அரசரை பார்த்து கூறிவிட்டு பார்த்திபனை பின்தொடர்ந்தனர் பாதுகாவலர்கள். காட்டுக்குள்ளே சமுத்ராவிற்காக பார்த்திபன் காத்திருந்தான். பாதுகாவலர்களோ மறைந்திருந்து பார்த்திபனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பார்த்திபன் பின்னே காட்டிற்குள் மறைந்திருந்த புலி ஒன்று அவனை தாக்குவதற்காக அவனிடம் நெருங்கி வந்தது. சமுத்ராவின் ஞாபகத்தில் மூழ்கியிருந்த பார்த்திபன் பின்னே புலி வந்து கொண்டிருப்பதை உணரவில்லை. இதை பார்த்த காவலாளிகள் பதட்டம் அடைந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த புலியும் அமைதியாக மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து வந்தது. அந்த காவலாளிகள் இப்போது பெரும் குழப்பத்தில் இருந்தார்கள். இப்போது இளவரசரை காப்பாற்றினால் ஏன் என்னை பின்தொடர்ந்தீர்கள் என கேட்பார். அவரை காப்பாற்றவில்லை என்றால் புலி அவரை அழித்து தாக்கிவிடுமே என்று குழப்பத்தில் இருந்தார்கள் காவலாளிகள். இளவரசர் எப்படியாவது புலி வருவதை உணர்ந்து விடுவார் என காவலாளிகள் அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் பார்த்திபனும் சமுத்ராவின் நினைப்பில் மூழ்கி கிடந்தான். புலியும் அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்து வந்தது. ஆனது ஆகட்டும், நமக்கு இளவரசருடைய உயிர்தான் முக்கியம் என காவலாளிகள் புலியை குறிப்பார்க்க எங்கிருந்தோ வந்த அம்பு புலியின் மார்பு பகுதியில் குத்தி கிழிக்க புலி தரையில் விழுந்து கத்தியது. இவ்வளவு நேரம் சமுத்ராவின் நினைப்பில் இருந்த பார்த்திபன் முதன்முறையாக திரும்பி பார்த்தான். புலி கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து திகைத்து நின்றான். அங்கு நின்று கொண்டிருந்த காவலாளிகளும் அமைச்சர்களும் திகைத்து இருந்தனர். அந்த அம்பு எங்கிருந்து வந்ததென்று யாருக்கும் தெரியவில்லை. புலி அருகே சென்று பார்த்தான் பார்த்திபன். புலி செத்து கிடந்தது. பின்னர் அம்பு வந்த திசையை நோக்கி பார்த்தான் பார்த்திபன்.
அங்கே சமுத்ரா வில்லம்புகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த சந்தோஷத்தில் அவள் அருகே சென்றான். சமுத்ரா, நீயா இந்த புலியை அடித்தது? இவ்வளவு வீரம் பொருந்திய நீ ஏன் நேற்று அந்த திருடர்கள் இடத்தில் பயப்பட்டாய் என பார்த்திபன் சமுத்ராவை பார்த்து கேட்டான். அதே 4 தடியர்களை அடித்த நீங்கள் இன்று இந்த புலிக்கு இரையாகி இருப்பீர்கள் என சமுத்ரா பதிலளித்தாள். பனை மரத்தில் இருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வரப்பில் தவறி விழுந்து செத்தவனும் உண்டு என்று அவளிடம் கூறினான். இதை பார்த்த அமைச்சருக்கு அப்போது விளங்கியது. ஓஹோ, நமது இளவரசரின் மாற்றத்திற்கு காரணம் இதுதானோ என நினைத்துக் கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்தார்கள். நேராக அரண்மனை சென்று அரசர் சேனாதிபதியை சந்தித்தார்கள். நடந்த விஷயங்களை அரசரிடம் கூறினார்கள். இதை கேட்ட அரசர் மந்திரிகளை பார்த்து, அந்த பெண் யார் என்பதை விசாரியுங்கள் என கட்டளையிட்டார். அரசரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 2 மந்திரிகளும் அந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க சென்றார்கள். 2 நாட்கள் அந்த பெண் பற்றிய விவரத்தை தேடி அலைந்த மந்திரிமார்கள் பின்னர் அரசரை சந்திக்க வந்தனர். அந்த பெண் யார் என்பதை பற்றி அரசிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்ட அரசர் கோபம் தலைக்கேறி அதிர்ச்சியில் எழுந்து நின்றார். மந்திரி இருவரையும் அரசர் முறைத்து பார்த்தார். ஏனென்றால் அரசருடைய ஜென்ம எதிரியான வல்ல தேசத்து மன்னர் கிள்ளிவளவனுடைய மகள்தான் அந்த ராஜகுமாரி சமுத்ரா. இந்த விஷயத்தை தன் மகனிடம் எப்படி கூறுவது என்ற தயக்கத்தில் இருந்தார் அரசர். அப்போது அரசரிடத்தில் தனியாக பேச வேண்டும் என அவரது மகன் பார்த்திபன் வந்தான். அவன் தன் அப்பாவிடம் சமுத்ரா பற்றிய முழு விவரத்தையும் கூறினான். அவனுக்கு தன் அப்பா ஏற்கனவே சமுத்ரா பற்றி விசாரித்து விட்டார் என்பது கொஞ்சமும் தெரியவில்லை. அவன் பேசியதை கேட்டு முடித்த அரசர், இது நடக்காது, அந்த பெண்ணை மறந்துவிடு, நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என கூறினார். உடனே பார்த்திபன், இவ்வளவு நாள் காதலித்த ஒரு பெண்ணை மறக்க சொன்னால் எப்படி முடியும் என நரம்புகள் புடைக்க கூறினான். அரசருக்கு திடீர் அதிர்ச்சி. எப்பொழுதும் அரசர் பேச்சுக்கு பார்த்திபன் எதிர்பேச்சு பேசவே மாட்டான். அவர் கிழித்த கோட்டிற்கு மறுபக்கம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட பார்த்திபன் முதல் முறையாக தன் தந்தையை எதிர்த்து பேசுகிறான். இதுநாள் வரைக்கும் தன்னை எதிர்த்து பேசாத மகன் முதல் முறையாக தன்னை எதிர்க்கிறான் என்றால் அவனுடைய காதல் கண்டிப்பாக ஆழமான காதலாகத்தான் இருக்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ஒரு பக்கம் தனது எதிரி, இன்னொரு பக்கம் தன் மகன் என இரு பக்கமும் மாட்டிக்கொண்டு நின்றார் அரசர். அவர் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதற்கு பின்னர் பார்த்திபன் சரியாக சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. தன்னை வருத்திக் கொண்டு தன் காதல் மேல் பற்றாயிருந்தான். இதனை பார்த்த அரசருக்கு மிகவும் கஷ்டமாயிருந்தது. தன் மகன் கஷ்டப்படுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மனம் மாறினார் அரசர். தன் மகனுக்காக எதிரி நாட்டுக்குள் கால் எடுத்து வைத்தார் அரசர் சேனாதிபதி. பகையை மறந்து தன் மகனின் காதலுக்காக வல்ல தேசத்துக்குள் சென்றார் சேனாதிபதி. சேனாதிபதி பகையை மறந்து தன் நாட்டுக்குள் வந்ததை அறிந்த வல்ல தேசத்து அரசரும் சமுத்ராவின் தந்தையுமான கிள்ளிவளவன் அவரை சென்று நேரில் வரவேற்றார். இந்த காதல் 2 நாட்டு பகையையும் முடித்து வைக்கப் போகிறது என ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சந்தோஷத்தில் இருந்தார்கள். தன் காதலுக்காக பகையை மறந்த தன் அப்பா எதிரி நாட்டுடன் திருமணம் நிச்சயம் பேசி வந்துள்ளார் என்பதை அறிந்த பார்த்திபன் உணர்ச்சி தழும்ப நின்றான். தன் அப்பாவை நினைத்து சந்தோஷப்பட்டான். உடனடியாக ஒரு கடிதத்தை எடுத்து, நம் முதலில் சந்தித்த இடத்திற்கு வரவும் என சமுத்ராவிற்கு தூது அனுப்பினான். மறுநாள் இருவரும் காட்டுக்குள் சந்தித்தார்கள். திருமணம் நிச்சயமானதை எண்ணி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள். ஒட்டுமொத்த தேசமும் இவர்களது திருமண நாளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். பார்த்திபனுடைய கல்யாணம் ஊரே மெச்சும் அளவுக்கு இருக்க வேண்டும் என கல்யாண ஏற்பாடுகளை அமோகமாக அமைக்க ஆணையிட்டார் அரசர் சேனாதிபதி. பிறந்ததில் இருந்தே தாய்ப்பாசம் அறியாத பார்த்திபன் முதல் முறையாக சமுத்ராவின் மூலம் தாய்ப்பாசம் என்றால் என்ன என்பதை அறிந்தான். இவர்கள் இருவரும் உலகை மறந்து காட்டிற்குள் உலாவினார்கள் சந்தோஷமாக. ஆயக்கலைகள் அத்தனையிலும் தேர்ச்சி பெற்ற பார்த்திபனிடத்தில் அதில் சிலவற்றையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என சமுத்ரா விருப்பப்பட்டாள். அதனால் அவனிடமே சென்று, எனக்கு உங்களது திறமைகளில் சிலவற்றையாவது கற்றுத்தர முடியுமா என சமுத்ரா பார்த்திபனை பார்த்து கேட்டாள். அதற்கு பார்த்திபன், மீனுக்கு நீச்சலையும் சிங்கத்திற்கு வேட்டையையும் நான் கற்றுத்தர முடியுமா என சமுத்ராவை பார்த்து கேட்டான். உடனே சமுத்ரா பதிலுக்கு, சிங்கத்துக்கு என்னதான் வேட்டையாட தெரிந்தாலும் சமயம் பார்த்து வேட்டையாட தெரியாது, மீனுக்கு என்னதான் நீச்சல் தெரிந்தாலும் ஆபத்து எங்கே இருக்கு என்று தெரியாது என கூறினாள். யுவராணியை யுத்தத்தில் வேண்டுமானால் தோற்கடிக்கலாம், ஆனால் வாய்ப்பேச்சில் தோற்கடிக்க முடியாது போல இருக்கிறதே என நகைச்சுவையாக கூறினான். இதை கேட்ட சமுத்ரா சிரிக்கத் தொடங்கினாள். அதை பார்த்து பார்த்திபனும் சிரிக்கத் துவங்கினான். சிரித்துக் கொண்டிருக்கும் சமுத்ராவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் பார்த்திபன். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் என சமுத்ரா கேட்டாள். இந்த சிரிப்புதானே 2 நாட்டு பகையும் தீர்த்து வைத்தது என பார்த்திபன் அவளை பார்த்து கூறினான். அதற்கு உங்கள் மனதுதான் காரணம் என கூறிக்கொண்டே பார்த்திபனின் தோளில் சாய்ந்து பேசத் துவங்கினாள் சமுத்ரா. உங்களை போன்ற ஒருவர் கிடைக்க நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும்
நாம் இவ்வாறே இருக்க வேண்டும் என கூறினாள் சமுத்திரா. அதற்குத்தானே ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது என பார்த்திபன் அவள் கண்களை பார்த்து சொல்ல, என்ன ஏற்பாடுகள் இளவரசே என சமுத்திரா பதில் கேள்வி கேட்டாள். நமது கல்யாண ஏற்பாடுகள் தான். அரசர் ராஜகுருவை அரசவைக்கு கூப்பிட்டுள்ளார், நம் திருமணம் பற்றி பேசி விவாதிக்க என பார்த்திபன் அவளுக்கு கூற, சமுத்திரா சந்தோஷத்தில் திளைத்தாள். அரசவையில் ராஜகுருக்கள் பார்த்திபன் சமுத்திரா ஜாதகத்தை பார்த்தார். குருக்களே, ஒரு நல்ல நாளை பார்த்து கூறுங்கள். இந்த இரு நாடுகளும் பகை மறந்து நட்பு பாராட்டப் போகிறது என்பதை மற்ற 7 ராஜ்யங்களும் பார்க்க வேண்டும். சீக்கிரம் என கூறினார் அரசர் சேனாதிபதி. ஜாதகத்தை வெகுநேரம் பார்த்துக் கொண்டிருந்த குருக்களுடைய முகம் மாறி போயிற்று. என்ன குருக்களே, உங்கள் முகம் ஏன் இப்படி மாறுகிறது? ஏன் எதுவும் நல்ல நாட்கள் அருகில் இல்லையா என சேனாதிபதி குருக்களை பார்த்து கேட்டார். உடனே குருக்கள் எழுந்து நின்று, அது இல்லை ராஜா என்று தயங்க, அதை எப்படி சொல்வதென தெரியவில்லை என தயங்கி கூறினார். ஏன், ஜாதகத்தில் எதுவும் தோஷம் இருக்கிறதா? இருந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, பண்ணிரலாம். எனக்கு இளவரசரின் சந்தோஷம்தான் முக்கியம் என குருக்களை பார்த்து அரசர் கூறினார். நம் இளவரசர் சாவையை எதிர்க்கக்கூடியவர், ராஜ பார்த்திபனாய் வலம் வரக்கூடிய அமோக ஜாதகம் உடையவர். ஆனால் என குருக்கள் இழுக்க, ஆனால் என்றால் என்ன குருக்களே என அரசர் கேட்க, இந்த கல்யாணம் நடந்தால் இளவரசர் இறந்து விடுவார் அரசே என ராஜகுரு கூறினார். அதை கேட்ட அரசர் அதிர்ச்சியில் உறைந்தார். பார்த்திபன் இறந்து விடுவான் என்று ராஜகுரு கூற காரணம் என்ன? தடைகளை தாண்டி விரும்பிய பெண்ணை கரம் பிடிப்பானா இளவரசன் பார்த்திபன்? தொடர்ந்து கேளுங்கள். அவதார் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். எபிசோட் 2. இந்த கல்யாணம் நடந்தால் இளவரசர் இறந்து விடுவார், அவருக்கு பேராபத்து காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறிவிட்டு குருக்கள் எழுந்து சென்றார். இந்த விஷயத்தை கேட்டதிலிருந்து அரசர் சேனாதிபதிக்கு உறக்கமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. ராத்திரி ஆகிவிட்டது. அறையில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தார். உலகமே கீழே விழுந்ததைப் போல் அதிர்ச்சியில் இருந்தார் அரசர். என் மகன் என் பேச்சை கேட்பானா? நான் சொன்னதை கேட்டு அவன் காதலை மறந்து என்னுடன் உயிர் வாழ்வானா என்ற யோசனையில் ஆழ்ந்திருந்தார் அரசர் சேனாதிபதி. என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் மகனின் உயிர்தான் முக்கியம் என்ற தீர்க்கமான முடிவை எடுத்தார் சேனாதிபதி. ஆனால் பார்த்திபன் பக்கம் நிலைமை தழகிலாக இருந்தது. சமுத்ரா நினைப்பில் மூழ்கி கிடந்தான். சமுத்ராவை நினைத்து தவளையை முழங்கிய பாம்பாக படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான். ராஜகுருக்கள் சொன்ன விஷயங்கள் தெரியாமல் சமுத்ராவுடன் கனவு உலகத்தில் வாழ்ந்தான் பார்த்திபன். அரசர் சேனாதிபதி அதே நேரத்தில் அவனது அறைக்குள் வர வேகமாக படுக்கையை விட்டு எழுந்தான் பார்த்திபன். அப்பா, நீங்கள் ஏன் வந்தீர்கள்? சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே என கூறினான் பார்த்திபன். எப்படி சொல்வது என தெரியாமல் அரசர் தயங்கி நிற்க, ஏதாவது பிரச்சனையா அப்பா என பார்த்திபன் கேட்டான். அது ஒரு முக்கியமான விஷயம் என அரசர் கூறி முடிப்பதற்குள், கூறுங்களப்பா, நம் நாட்டின் மீது யாரேனும் படையெடுத்து வருகிறார்களா? நீங்கள் உத்தரவிடுங்கள். அவர்கள் நம் நாட்டு வாசலை அடைவதற்குள் அவர்களை யமலோக வாசலுக்கு அனுப்பி வைக்கிறேன் என ஆவேசமாக கூறினான் பார்த்திபன். இதை கேட்ட அரசர் திகைத்து போய் நின்றார். நம் மகனுக்கு நாட்டின் மேல் எவ்வளவு பற்று என கூறி மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ராஜகுரு கூறிய விஷயங்கள் அவர் மனதை உறுத்திக் கொண்டே இருந்தது. மகனை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன ஆச்சு அப்பா, கூறுங்கள் என பார்த்திபன் விடாப்பிடியாக கேட்டான். ஆமாம் மகனே, நம் நாட்டின் மேல் போர்தான் தொடுக்கப் போகிறார்கள். நாம் தயாராக இருக்கவில்லை என்றால் நம்மை முழுதாய் அழித்து விடுவார்கள் என கூறினான் சேனாதிபதி. யார் என்று கூறுங்கள் அப்பா, அவனை சுந்தர தேசத்தை திரும்பி கூட பார்க்காதபடி போர் தொடுத்து பாடம் கற்பிக்கிறேன் என ஆவேசத்துடன் கூறினான். இப்பொழுதே சொல்லிவிடலாம் என முடிவெடுத்த அரசர் சேனாதிபதி, அது வேறு யாரும் இல்லை மகனே, வல்ல தேசத்தை சேர்ந்த யுவராணி சமுத்ராதான் என கூறினார். இதை கேட்ட பார்த்திபன் ஆடிப்போனான். யுவராணியா? என்னுடைய யுவராணியா? என் சமுத்ராவா என சந்தேகத்தில் கேட்டான் பார்த்திபன். ஆமாம் மகனே, சமுத்ராதான். இது போருக்கான தாக்குதல் இல்லை, ஆனாலும் நாம் போர் செய்துதான் ஆக வேண்டும் என கூறினார் அரசர். அப்பா சொல்வதை கேட்டு குழப்பம் அடைந்தான் பார்த்திபன். என்ன அப்பா சொல்றீங்க? யுத்தம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா போர் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றீங்க என பார்த்திபன் கேட்க, மனதை திடமாக வைத்துக்கொள். நான் சொல்லும் விஷயத்தை கேட்டு உன் மனதிற்குள் என்ன வேணாலும் நிகழலாம் என பதில் கூறினார் சேனாதிபதி.
குழப்பத்தில் இருந்த பார்த்திபன், என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்பா என்று கேட்டான். ராஜகுரு சொல்லிவிட்டு போனது என்ன தெரியுமா? இந்த திருமணம் நடந்தால் உன் உயிருக்கும் இந்த ராஜ்யத்திற்கும் பெரிய ஆபத்து இருக்கு என கூறியுள்ளார் என சேனாதிபதி கூறினார். நீ சமுத்ராவை மறந்துதான் ஆக வேண்டும் என கண்டிப்பாக கூறினார். இதை கேட்ட பார்த்திபனுக்கு நெஞ்சே வெடித்தது போல் இருந்தது. அந்த அதிர்ச்சியில் இருந்தான் அவன். இரவு முழுவதும் தூங்காமல் தன் அப்பா சேனாதிபதி கூறியதை நினைத்துக் கொண்டிருந்தான் பார்த்திபன். மறுநாள் எப்பொழுதும் போல் சமுத்ரா காட்டுக்குள் பார்த்திபனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். நேரம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. பார்த்திபன் வரமாட்டான் என நினைத்தான் சமுத்ரா. அதே நேரத்தில் தூரத்தில் இருந்து ஒரு கிழவன் வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்து சந்தோஷம் அடைந்தாள். அவன் கிட்ட வர வர அவள் சந்தோஷம் அதிகமானது. ஏனென்றால் அவன் வேறு யாரும் இல்லை, பார்த்திபன் தான். சமுத்ராவை பார்க்க மாறுவேஷத்தில் வந்திருந்தான். என்ன, என்னை சோதனை செய்து பார்க்கிறீர்களா? நான் உங்களை கண்ணால் காதலிக்கவில்லை, மனதால் காதலிக்கிறேன். 1000 பேருக்கு நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் உங்களை நான் தனியாக கண்டுபிடித்து விடுவேன் என பார்த்திபனின் தோளில் சாய்ந்து கொண்டே கூறினாள் சமுத்ரா. அப்போது அவளது முடியை கோதிக்கொண்டே அவளிடம் பேசினான் பார்த்திபன். உன்னை சோதனை செய்வதற்காக ஒன்றும் நான் இப்படி வரவில்லை. நமக்கு இப்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துள்ளது. இதில் நாம் ஜெயிக்கும் வாய்ப்பை விட தோற்கும் வாய்ப்புதான் அதிகம் என கூறினான். என்னது, தோற்கிற பிரச்சனையா என சமுத்ரா கேட்க, ஆமாம் சமுத்ரா, தோற்கக்கூடிய அளவிலான பிரச்சனை தான். அதனால்தான் மாறுவிடத்தில் வந்தேன். இதற்கெல்லாம் காரணம் நம் ராஜகுருக்கள் தான். நாம் இருவரும் ஒன்று சேரக்கூடாதாம். நம் ஜாதகத்தில் கண்டம் இருக்கிறதாம். அப்படித்தான் அவர் கூறியுள்ளார் என்று அவளிடம் கூறினான் பார்த்திபன். இதை கேட்ட சமுத்ரா ஆடிப்போனான். என்ன சொல்றீங்க? நம்ம 2 பேரும் சேரக்கூடாதா? அப்படி என்றால் நீங்கள் என்னை மறந்து விடுவீர்களா? மறந்து வாழ்ந்து விடுவீர்களா என்று பார்த்திபனை பார்த்து கேட்டார். அவர்கள் கூறியதைத்தான் நான் கூறினேன். நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தமல்ல. நீதான் என் உலகம் என கூறி அவளை கட்டி அணைத்தான். நீ என்னை நம்ப வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? சொல் யுவராணி, சொல். என் தலையை இதே இடத்தில் என் வாளால் வெட்டி உன் கால் அடியில் போடவா என கூறிக்கொண்டே அவனது வாளை கழுத்தில் வைத்து வெட்ட போனான். உடனடியாக சமுத்ரா அவனை தடுத்து, வேணாம் யுவராஜா, நான் உங்களை நம்பாமல் இல்லை. இங்கு நடப்பதை பார்த்தால் நம் காதல் செத்துவிடுமோ என்ற பயம்தான் எனக்கு இருக்கிறது. அந்த கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என நினைக்கிறேன் என கூறினாள் சமுத்ரா. இதை கேட்ட பார்த்திபனும் தைரியம் அடைந்தான். நீ சொல்வது சரிதான் ராஜகுமாரே, ஆனால் இந்த விஷயத்தை எப்படி என் அப்பாவிடம் கூறி சரி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் என பார்த்திபன் கேட்டான். உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது. இப்போது இல்லை, இன்னும் 7 ஜென்மமானாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என கூறி அவனை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்தாள் சமுத்ரா. எப்படியாவது காதலை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் பார்த்திபன். ஆனால் மறுபுறத்தில் அரண்மனையில் அவனது அப்பா சேனாதிபதி, அங்கு அவனுக்கு பக்கத்து நாடான குலத்துங்க நாட்டின் இளவரசி ஜானகியை மனம் முடிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். இந்த விஷயத்தை பார்த்திபனுக்கு கூட சொல்லாமல் குலத்துங்க நாட்டு அரசருடன் சம்பந்தம் பேசினார் சேனாதிபதி. நட்பு நாடான நாம் இருவரும் சம்பந்தியாகலாம் என சேனாதிபதி கேட்டார். உங்க பையன் பார்த்திபன் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு மகன் இல்லை என்று நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். இப்போது அவர் என் மருமகனாவது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என கூறினான் குலோத்துங்க தேசத்து அரசன். இந்த திருமணத்தை வெகு விமர்சையாக கொண்டாடலாம் என இருவரும் முடிவு செய்தனர். இங்கு காட்டிற்குள் பார்த்திபன் சமுத்ராவிடம், என்ன நடந்தாலும் சரி, நீதான் எனக்கு மனைவி என்ற நம்பிக்கை கூறினான். அப்போது பார்த்திபனிடம் விசுவாசியாக இருக்கும் அரசவை அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்தார். பார்த்திபனுடைய அப்பா குலோத்துங்க தேசத்து அரசகுமாரியை பார்த்திபனுக்கு நிச்சயம் செய்தது பற்றி கூறினார் அந்த அரசவை அமைச்சர். இதை கேட்ட சமுத்ரா கோபப்பட்டாள். பார்த்திபன், நீ கோபப்படுவது தப்பில்லை சமுத்ரா, ஆனால் இந்த விஷயம் எனக்கே தெரியாது. என் தந்தை எனக்கே தெரியாமல் இவ்வளவு விஷயம் செய்துள்ளார். நீ என்னை நம்பு. நான் மனம் முடித்தால் அது உன்னை மட்டுமே, வேறு யாரையும் என் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டேன். இது சத்தியம், என்னை நம்பு சமுத்ரா என காதலுடன் கூறினான். நான் உங்களை நம்புகிறேன் இளவரசே. இன்னொரு முறை இது போல் நடந்தால் நான் இறந்து விடுவேன். இதற்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என பார்த்திபனை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே கூறினாள். நான் பார்த்துக் கொள்கிறேன் சமுத்ரா என சமுத்ராவிற்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் பார்த்திபன். அரண்மனையில் அரசர் சேனாதிபதி பார்த்திபனுடன் பேச அவனுக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த பார்த்திபன் அவரை பேச விடாமல் தன் வார்த்தைகளை கொட்டி தீர்த்தான் பார்த்திபன். அப்பா, நீங்கள் செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னை கேட்காமல் நீங்கள் இந்த விஷயத்தில் முடிவுகளை எடுத்தது தவறு. குருக்கள் கூறியதை நம்பி நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்கள். பின்னால் நடக்கப் போவதை கூறிய குருக்களால் அதற்கு வழி ஏன் கூற முடியவில்லை? நீங்களே சொல்லுங்கள். அவரால் ஏன் வழி கூற முடியவில்லை? சொல்லுங்களப்பா என கோபத்தை வார்த்தைகளாய் கொட்டி தீர்த்தான் பார்த்திபன். இது பிரம்மன் எழுதிய விதி. இதை நாம் தெரிந்து கொள்ள மட்டுமே முடியும்.
தீர்வு காண முடியாது என பார்த்திபனை பார்த்து கூறினார் அரசர். ராஜகுருக்கள் கூறுவதை கேட்பதே ராஜதர்மம் என சேனாதிபதி கூற அதை பார்த்திபன் ஏற்க மறுத்தான். நான் சொன்னால் நீ கேட்க மாட்டாய். நீ நேராய் போய் ராஜகுருக்களை சந்தித்து உன் கேள்விகளை கேள். முடிந்தால் விடை தெரிந்து கொள் என பார்த்திபனை பார்த்து சேனாதிபதி கூறினார். சரி என தலையசைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் பார்த்திபன். ராஜகுருக்களை அரண்மனைக்கு வரச் சொல்லி ஆள் அனுப்பினான். சிறிது நேரம் கழித்து ராஜகுருக்கள் அங்கு வருகிறார். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். அவன் காலில் விழுகும் போது அவர் தீர்காயுசுமான் பவ என கூறினார். உடனே பார்த்திபன், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு சக்தி இல்லை குருக்களே என கூறினான். இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதை பார்த்த சேனாதிபதி, பார்த்திபா, இப்படித்தான் குருக்களை அவமானப்படுத்தும்படி பேசுவாயா என கோபமாக கூறினார். என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா. குருக்களை அவமானப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. அவர்களுக்கு ஒரு சத்தியத்தை புரிய வைக்கவே இப்படி கூறினேன் என பார்த்திபன் கூறினான். குருக்கள், என்ன சத்தியம்? என்னால் உனக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை கூறு. உனக்கு அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் என கேட்டார். உடனே பார்த்திபன் அந்த கண்டத்தை பற்றி கூறினான். கண்டத்தை கண்ட உங்களால் அதை காணாமல் போவதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியவில்லையே என கேட்டான் பார்த்திபன். இதை கேட்ட அந்த குருக்கள் நிதானமாக யோசித்து தீர்க்கமான பார்வையுடன் பதிலை கூறினார். உங்கள் நிலைமை எனக்கு புரிகிறது இளவரசே. முள் இருக்கு என்பதைத்தான் எங்களால் கூற முடியும். அதை எங்களால் எடுக்க முடியாது. அந்த வழியை முட்களால் நிறைந்ததுதான். அந்த வழியில் போகாதீர்கள் என்றுதான் எங்களால் கூற முடியும். அதற்கு மேல் போவது உங்களது விருப்பம். இதை எங்களால் தடுக்க முடியாது என தன் தரப்பு நியாயத்தை கூறினார் ராஜகுருக்கள். கோபப்படாதீர்கள் குருக்களே. அவனது காதல் தான் அவனுடைய இந்த பேச்சுக்கு காரணம். இதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூறுங்கள். என் உயிரை பணியம் வைத்தாவது அதை செய்கிறேன் என சேனாதிபதி முன்னாடி வந்து கூறினார். இங்கே பாருங்கள் அரசரே, காதல் என்பது ஒரு மாயை. அது தோல்வி, விதி, அழிவை கூட எதிர்த்து நிற்கலாம் என்ற நினைப்பை கொடுக்கும். ஆனால் அந்த நினைப்பே ஒரு மாயை தான். அதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது. எல்லாம் கையை விட்டு போன பிறகும், எல்லாம் அழிந்த பிறகும் தான் நமக்கு அது புரியும். ஆனால் அது உண்டாக்கும் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என ராஜகுருக்கள் கூறினார். ராஜகுருவாய் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். அந்த தேவி என் நாக்கின் மூலமாய் கூறிய எதுவும் இதுவரை பொய்யானது இல்லை என கூறிவிட்டு ராஜகுருக்கள் பார்த்திபனை பார்த்து, அன்றைக்கு என் பேச்சை கேட்காமல் தான் அரசர் சேனாதிபதி உங்களுடைய தாயை இழந்தார். இன்றைக்கும் அதே வார்த்தையைத்தான் கூறுகிறேன். இதற்கு மேல் என் பேச்சை கேட்காமல் நீங்கள் முடிவெடுத்து அதனால் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை என பேசி முடித்தார் ராஜகுரு. இதை கேட்ட பார்த்திபன் தன் தாயை நினைத்து வருத்தப்பட்டான். ஆனால் அதே நேரத்தில் காதல் அவன் கண்ணை மறைத்தது. உடனே குருக்களை பார்த்து, ஏதாவது ஒரே ஒரு பரிகாரம், யாராலும் முடியாத பரிகாரமாய் இருந்தால் கூட பரவாயில்லை, கூறுங்கள் என வருத்தத்துடன் கூறினான் பார்த்திபன். இதை கேட்ட ராஜகுரு, ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்டை விட்டு உங்கள் காதலி நாட்டிற்கு போய் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதுவும் நிகழாது. ஆனால் இந்த நாடு, உங்களது சுந்தர தேசம் சர்வ நாசமாய் மாறிவிடும் என கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார் குருக்கள். அரசர், குருக்களே குருக்களே என ராஜகுருக்களை பார்த்து கூப்பிட்டார். பின்னர் பார்த்திபனை பார்த்து முறைத்து திட்டினார். அந்த இடத்தை விட்டு அவர் சென்றார். அந்த அறையில் இருந்த ஒட்டுமொத்த மந்திரிகளும் ஒருவருக்கொருவர் ரகசியமாய் பேசிக் கொண்டனர். பின்னர் அவர்களும் சென்றனர். இப்போது அந்த அறையில் பார்த்திபன் மட்டுமே தனியே ஆளாக நின்றான். சோகத்தில் கீழே சரிந்து உட்கார்ந்தான். அன்றிலிருந்து சில நாட்கள் சமுத்ராவை அவன் சந்திக்கவில்லை, காட்டிற்கும் போகவில்லை. ஆனால் பார்த்திபன் எப்படியும் வருவான் என தினமும் அதே இடத்தில் காலை முதல் இரவு வரை காத்திருந்து ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினாள் சமுத்ரா. சமுத்ரா வருத்தத்துடன் அரண்மனையில் உலாவுவதை பார்த்த அவளது அப்பா என்ன ஆனது என அவளிடம் கேட்க அவள் நடந்த விஷயங்களை அவரிடம் கூறினாள். அவளது அப்பா கோபமடைந்தார். நம்மை போரில் ஜெயிக்க முடியாது என்று இப்படியெல்லாம் செய்கிறார்களா அவர்கள்? அந்த ராஜ்யமே இல்லாத அளவிற்கு செய்து விடலாம் என்று ஆகாயத்தை பார்த்து கோபத்துடன் கத்தினார் அவர். அப்பா, பார்த்திபன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவன் கண்டிப்பாக வருவான். என் கைகளை பிடித்து திருமணம் செய்வான். நீங்கள் கொஞ்ச நாட்கள் காத்திருங்கள் என தன் அப்பாவிடம் கேட்டுக்கொண்டாள் சமுத்ரா. சமுத்ரா பேச்சை கேட்டு அவளது அப்பா சமாதானமானார். அந்த பக்கம் பார்த்திபன் வருத்தத்தில் இருந்தான். இந்த பக்கம் சமுத்ரா சோகத்தில் இருந்தாள். காதல் தோல்வி இருவரையும் வாட்டி வதைத்தது. இருவரும் சாப்பிடாமலும் சரியாக தூங்காமலும் தங்களை தாங்களே வருத்திக் கொண்டனர். இது அரசர் சேனாதிபதியை வருத்தமடைய வைத்தது. உடனே சேனாதிபதி குருக்களை சந்திக்க சென்றார். அவர் குருக்களை பார்த்து, அவனுக்கு கல்யாணம் நடந்தால்தான் அவன் இறப்பான் என கூறினீர்கள். ஆனால் அவன் கல்யாணம் ஆகாமலேயே இறந்து விடுவான் போல. அதனால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விடலாம் என குருக்களை பார்த்து கூறினார். சொல்ல சொல்ல கேட்காமல் அதே முடிவைத்தான் நீங்கள் எடுக்கிறீர்கள். என்ன ஆனாலும் நீங்கள் தான் பொறுப்பு என குருக்கள் கூறினார். சேனாதிபதி எவ்வளவு பேசியும் பார்த்திபன் கேட்பதாய் இல்லை. கடைசியில் என்ன ஆனாலும் பரவாயில்லை என அரசர் சேனாதிபதி முடிவெடுத்தார்.
சமுத்ராவுடைய தந்தையை சந்திக்க சென்றார். அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு திருமண ஏற்பாடுகளை தொடங்கலாம் என கேட்டுக்கொண்டார். இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமண ஏற்பாடுகள் பரபரப்பாக நடக்கத் தொடங்கியது. ஊர் முழுக்க விழா கோலம்தான். எல்லா ஏற்பாடுகளும் ஊர் மெச்சும்படி இருந்தது. ஆனால் சேனாதிபதியின் மனதில் ஒரு பயம் குடிக்கொண்டிருந்தது. பல தடைகளை தாண்டி பார்த்திபன் சமுத்ரா திருமணம் இரு தேசத்து மக்கள் முன்னிலையில் அமோகமாக நடந்தேறியது. அடுத்ததாக முதலிரவு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பூந்தோட்டத்தையே பறித்துக் கொண்டு வைத்தார் போல் அந்த அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சமுத்ராவின் அழகை காண ஆவலாய் காத்திருந்தான் பார்த்திபன். சூரியன் முழுதாய் மறைந்து சந்திரன் அந்த நாளை ஆட்கொண்டு விட்டான். முதலிரவு ஏற்பாடுகளோ தீவிரமாக நடந்தேறியது. அறையினுள் வந்து அமர்ந்தான் பார்த்திபன். ஒட்டுமொத்த அலங்காரத்தையும் ஒரு சுத்து பார்த்துவிட்டு திரும்புகையில் அவன் முன் சமுத்ரா நின்றாள். அப்படியே அவள் முன் எழுந்து நின்று அவள் அழகை கொள்ளையடிப்பது போல் பார்த்தான் பார்த்திபன். உடனே சமுத்ரா வெட்கப்பட்டு அவன் முன் தலை குனிந்து நின்றாள். அவளது கையில் பால் சொம்பு மின்னிக் கொண்டிருந்தது. அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி அங்கு இருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு குனிந்திருந்த அவள் முகத்தை தன் கையால் தொட்டு நிமிர்த்தினான் பார்த்திபன். சமுத்ரா மீண்டும் வெட்கப்பட்டு தலை குனிந்து தள்ளி நின்றாள். பார்த்திபன் ஆசையாய் அவள் அருகே வந்து அவளை கட்டி அணைத்தான். பிறகு அவள் தலையில் ஒரு முத்தமிட்டு அவள் காதருகே சென்று சமுத்ரா என மெல்லிய குரலில் கூப்பிட்டான். அவள் அவனை விட்டு சற்று நகர்ந்து வந்து நின்றாள். மீண்டும் அவள் அருகே வந்த பார்த்திபன் அவன் உதட்டால் அவள் உதட்டில் முத்தமிட்டான். அவளது சேலையை அவன் இழுக்க அவள் வெட்கத்துடன் சேலையை விடாமல் பிடித்துக் கொண்டான். உடனே பார்த்திபன், சமுத்ரா, என்னிடம் என்ன வெட்கம் என கேட்டான். இன்று நம் முதலிரவில் எந்த பெண்ணாய் இருந்தாலும் வெட்கப்படுவாள் என பதிலளித்தாள் சமுத்ரா. உன் வெட்கத்தை நான் போக வைக்கிறேன், கண்ணை மூடு என அன்புடன் பார்த்திபன் கூற, நீங்கள் முதலில் கண்ணை மூடுங்கள் என சமுத்ரா சினுங்களுடன் பதில் கூறினாள். உடனே பார்த்திபன் கண்ணை மூடினான். இவ்வளவு நேரம் ஆசையுடனும் காதலுடனும் இருந்த சமுத்ரா முகம் சட்டென மாறியது. பார்த்திபனை கோபமாக முறைத்தபடி பார்த்தாள் சமுத்ரா. சமுத்ரா, இன்னும் எவ்வளவு நேரம் இந்த விளையாட்டு? இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வைக்க போகிறாய்? சொல்லு சமுத்ரா என சினுங்கள் குறையாமல் பார்த்திபன் கேட்டான். இனிமேல் உங்களை காக்க வைக்க மாட்டேன் இளவரசே என கூறி அங்கிருந்த பழத்தட்டினுள் கையை விட்டாள். அங்கிருந்து ஒரு கத்தியை எடுத்தாள். பார்த்திபனுடைய நெஞ்சை குறிபார்த்து கத்தியை உள்ளே இறக்கினாள். சமுத்ரா என கத்திக்கொண்டே சரிந்தான் பார்த்திபன். எபிசோட் 3. சமுத்ரா பார்த்திபனை கத்தியால் குத்தினான். காதல் மயக்கத்தில் இருந்த பார்த்திபன் கத்தி தன் நெஞ்சில் இறங்கிய பின் வலியுடன் கண்ணை திறந்து பார்த்தான். சமுத்ரா கத்தியுடன் அவன் கண் முன்னால் நின்றாள். கத்தியில் ரத்தம் சொட்டியது. சமுத்ரா, நீயா என்ன என்று பார்த்திபன் சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் கத்தியால் குத்தினாள் சமுத்ரா. பார்த்திபன் உயிர் பிரிந்தது. இவ்வளவு நாள் சமுத்ராவை காதலுடன் பார்த்து கொண்டிருந்த பார்த்திபனின் கண்கள் இப்போது துரோகத்தின் கோபத்தோடு சமுத்ராவை பார்த்தது. சமுத்ரா அந்த அறையை சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கு ஆட்கள் யாரும் இல்லாததை தெரிந்து கொண்டவள் உயிர் பிரிந்த பார்த்திபனின் உடலை அந்த இடத்திலேயே எரித்து விட்டாள். அவனது அஸ்தியை எடுத்து ஒரு பானையில் போட்டு ஒரு கருப்பு துணியை வைத்து தனது முகத்தை மறைத்துக் கொண்டு ஊர் எல்லையை நோக்கி நடந்தாள். யாரும் பார்க்காதபடி தன் அறையில் இருந்து ஊர் எல்லைக்கு சென்ற சமுத்ரா அங்கிருந்த அரளி மரத்தின் பக்கத்தில் வந்து நின்றாள். அந்த அரளி மரத்தில் பார்த்திபனுடைய அஸ்தி இருக்கும் பானையை கட்டினாள். சுற்றி யாரும் இருக்கிறார்களா என பார்த்துவிட்டு மெதுவாக அங்கிருந்து கிளம்பினாள். அவள் கிளம்பிய சற்று நேரத்தில் அந்த அரளி மரம் பக்கம் காற்று பலமாய் அடித்தது. மரக்கிளைகளை பைத்து எறிவது போல் காற்று அடித்தது. கிளைகளும் இலைகளும் ஆட மரத்தில் கட்டியிருந்த பானையும் ஆடியது. ஆடி ஆடி பானை தரையில் விழுந்து சிதறியது. பார்த்திபன் அஸ்தி தரையில் விழ அதிலிருந்து பார்த்திபன் ஆத்மா பறந்து அங்கும் இங்கும் உலாவியது. பார்த்திபன் ஆத்மா ராஜகுரு வீட்டை நோக்கி சென்றது. ராஜகுருவை ஆத்மாவாக சந்திக்க சென்றான் பார்த்திபன். அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த ராஜகுருவை பார்த்தான் பார்த்திபன். என்னை மன்னித்து விடுங்கள் ராஜகுரு, உங்கள் பேச்சை நான் கேட்கவில்லை, என்னை எப்படியாவது உயிர் பிழைக்க வையுங்கள் என்று பார்த்திபன் பாவமாய் ராஜகுருவிடம் கேட்டான். பூஜையில் இருந்து கண் விழித்த ராஜகுரு வந்திருப்பது பார்த்திபனின் ஆத்மா என அறிந்து கொண்டார். நான் தான் அப்போதே சொன்னேனே, திருமணமானால் நீ இறந்து விடுவாய் என்று. இப்போது ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியாது என்று ராஜகுரு கூறினார். அதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று பரிதாபத்தோடு பார்த்திபன் கேட்டான். ராஜகுரு தனது கண்களை மூடி மந்திரங்களை கூற ஆரம்பித்தார். பின் சட்டென்று கண்களை திறந்தார்.
பார்த்திபா, இப்போ நீ உயிர் வாழ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அதுக்கு நீ பல காலம் காத்திருக்கணும் என்று அந்த ராஜகுரு கூற ஒன்றும் புரியாமல் பார்த்திபனின் ஆத்மா தவித்தது. நீ உன் உடம்பில் உயிர் வாழ முடியாது. ஆனால் நீ வேறு ஒருவரின் உடம்பிற்குள் நுழைந்து உயிர் வாழலாம். இன்னொரு விஷயம், உன் ஆத்மா ஒரு வலிமையில்லாத உடலுக்குள் தான் செல்ல முடியும் என சொல்லி முடித்தார் ராஜகுரு. சரி, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினான் பார்த்திபன். உன்னுடைய விதி இதுதான். உனக்கான காலம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும். உனக்கு எப்போது அந்த உடம்பு கிடைக்கும், அதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என யாருக்கும் தெரியாது. உனக்கிருக்கும் ஒரே வழி காத்திருப்பதுதான். காத்திரு, காலம் கனியும் வரை காத்திரு என தீர்க்கமாக சொல்லி முடித்தார் ராஜகுரு. நன்றி குருவே, அப்படியே ஆகட்டும். பகையுடனும் ஆவலுடனும் காத்திருக்கின்றேன் என்ற அந்த ஆத்மா பரிதாபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. மீண்டும் அந்த உடைந்த பானையினுள் அந்த ஆத்மா செல்ல உடைந்த பானை மீண்டும் முழுதாய் மாறியது. அரளி மரத்தில் மீண்டும் அதுவே கட்டிக்கொண்டது. பார்த்திபனின் ஆத்மா வலிமையற்ற உடலுக்காக பல காலம் காத்திருந்தது. இப்போது 800 வருடங்களுக்கு பிறகு பார்த்திபனின் ஆத்மா கட்டப்பட்டிருந்த அரளி மரம் வெட்டப்பட்டது. அந்த பானை உடைந்து பார்த்திபனின் ஆத்மா வெளியே வந்தது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த வீட்டிற்குள் சென்ற அந்த ஆத்மா வலிமையில்லாத கபிலன் உடலுக்குள் போய் உயிர் பெற்று விட்டது. இறந்து கிடந்த கபிலனின் உடம்பிற்குள் பார்த்திபனின் ஆத்மா சென்றதும் மீண்டும் உயிர் பெற்றான் கபிலன். பார்த்திபன் ஆத்மா கபிலனின் உடலுக்குள் வந்த பிறகு கொடுத்த சத்தத்தில் கபிலனுடைய அம்மா நந்தினி எழுந்து விட்டார். அவள் அவரது மகன் கபிலன் அருகே வந்து அவன் தலையை தொட்டு பார்த்து, ஒன்றுமில்லை கபிலா, உறங்கு என பாசத்துடன் சொன்னார். பின்னர் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அவனை மடியில் வைத்து அவனை பாசத்துடன் கவனிக்க கபிலன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஏன் இப்படி பார்க்கிறாய் என கபிலனின் தலையை கோதி விட்டுக் கொண்டே நந்தினி கேட்டார். ஒன்றும் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினான் கபிலன். பின்னர் அவர் அவனை படுக்க வைத்துவிட்டு அவர் போய் படுத்தார். பார்த்திபனுக்கு இந்த உடலில் வந்த பிறகு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவனையும் இவன் அம்மாவையும் பார்த்தால் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல் தெரிகிறார்கள். ஆனால் அரசருடைய பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்களே இவனை கொல்ல பார்க்கிறார்கள். இவர்கள் ஊரின் வெளியே சின்ன குடிலில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன ஆனது? ஏன் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ற குழப்பம் அவனை நச்சரித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் கபிலனின் உடலில் இருக்கும் பார்த்திபன் ஆத்மாவிற்கு ஒரு சந்தோஷம் உருவானது. அது என்னவென்றால், பிறந்ததிலிருந்தே தாயின் பாசத்தை உணராத பார்த்திபன் இறந்து மறுபிறவி அடைந்து வந்த பின் தாயின் பாசத்தை கண்கூடாக பார்க்கிறான். அது அவனுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அவனை அறியாமல் ஆனந்த கண்ணீர் அவனது கண்களில் தேங்கி இருந்தது. பல யோசனைகளுடன் தூங்காமல் இருந்தான் கபிலன். இதை தூக்கத்திலிருந்து எழுந்த நந்தினி பார்த்துவிட்டு கபிலன் அருகே வந்தார். என்ன, தூக்கம் வரவில்லையா? அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்டதை எண்ணி வருத்தப்படுகிறாயா என்று கேட்டார். ஆமாம்மா, அந்த அரண்மனை நம்ம இருக்க வேண்டிய இடம் என்று கண்கலங்கினான் கபிலன். உன் உடல்நிலை சரியாகி நீ புனித நட்சத்திரத்தை அடைந்த பின் நம்மை அரண்மனையை விட்டு அவமானப்படுத்தி வெளியேற்றிய அரசரின் முதல் மனைவியும் அவரது மகனும் நம் முன்னே அவமானப்பட்டு நிற்பார்கள் என்று ஆறுதல் கூறினார் நந்தினி தேவி. நீ கவலைப்படாதே. உன் அப்பா அரசர் ராஜவர்மனுடைய பெயரை நீ உலகறிய செய்வாய். அவர் உன்னை நினைத்து பெருமைப்படுவார். நீ என்றும் என் அன்பு மகனாய் என்னுடன் இருந்தால் போதும் என கபிலனின் தலையை கோதிக்கொண்டே கூறினார் நந்தினி தேவி. கபிலனும் அவனது அம்மாவும் இருக்கும் இந்த தேசத்தின் பெயர் மகர தேசம். மொத்தம் 9 தேசங்கள் ஒன்றாய் ஒரே அமைப்பாய் தங்களுக்கு உதவி கொண்டு இயங்கி வந்தது. இந்த 9 தேசங்களுக்குள்ளும் அரசர்களுக்குள்ளும் மக்கள்களுக்குள்ளும் எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் வெளியிலிருந்து யாராவது வந்தால் இந்த 9 தேசத்தில் ஒன்றை கூட அவர்களால் தொட முடியாது. அப்படிப்பட்ட தோரணை மிகுந்த ராஜ்யங்களாய் வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள். அந்த 9 தேசங்களில் வீரமும் வளமும் அதிகம் பெற்று 9 தேசங்களிலேயே பலம் வாய்ந்த ஒரு தேசமாக இருப்பது மகர தேசம். மகர தேசத்தின் அரசர் தான் ராஜவர்மன். ராஜவர்மனுக்கு 2 மனைவி. முதல் மனைவி பெயர் சிவகாமி. அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் பரதன். 2வது மனைவிதான் நந்தினி தேவி. நந்தினிக்கும் ராஜவர்மனுக்கும் பிறந்தவன் தான் கபிலன். கபிலன் பிறந்ததிலிருந்தே உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தான். அவன் ஆரோக்கியமாக மற்றவர்களைப் போல் சுற்றித் திரிந்த நாட்கள் மிகவும் குறைவுதான். அதனாலேயே அவனால் 16 வயதாகியும் புனித பதக்கத்தை அடைய முடியவில்லை. இதனாலேயே இவர்கள் இருவரும் அரண்மனையிலும் மற்றவர்கள் மத்தியிலும் பெருத்த அவமானத்தை சந்தித்து வந்தார்கள். அரசருடைய முதல் மனைவி சிவகாமிக்கு நந்தினியை கண்டாலே பிடிக்காது. எப்படியாவது நந்தினியையும் கபிலனையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதே
சிவகாமிக்கும் பரதனுக்கும் இருக்கும் ஒரே நோக்கம். சிவகாமி கபிலனை பற்றியும் அவனது உடல்நிலை பற்றியும் அவன் கோழை, அவனால் புனித நட்சத்திரத்தை அடைய முடியாது என பல விஷயங்களை வைத்து அரசர் ராஜவர்மனிடம் இல்லாததும் பொல்லாததுமாக கூறினாள். இதையே காரணமாய் வைத்து நந்தினியையும் கபிலனையும் அரண்மனையை விட்டு வெளியேற்றிவிட்டாள். கபிலன் உடலில் இருக்கும் பார்த்திபன் ஆத்மா நந்தினி பேசுவதை முழுதாய் கேட்டுவிட்டு, அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் புனித நட்சத்திரத்தை அடைவேன், நாம் மீண்டும் அரண்மனையினுள் செல்வோம் என கூறினான் கபிலன். பார்த்திபன் கபிலன் செய்ய வேண்டிய காரியங்களை தான் இனி செய்ய போவதாய் முடிவெடுத்தான். 800 ஆண்டுகள் கழித்து தனக்கு ஒரு அம்மா கிடைத்து விட்டார்கள், அவர்களுக்காக எதுவும் செய்யலாம் என்ற முனைப்பில் இருந்தான் பார்த்திபன். அவன் முழுதாய் கபிலனாய் தன்னை மாற்றிக்கொண்டான். புனித நட்சத்திரம் என்பது போர் வீரராய் ஆக நினைக்கும் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய தகுதி நிலை. கடவுளால் கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் என மக்களால் கருதப்படுவதுதான் புனித நட்சத்திரம். அதை அடையாதவர்கள் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பது மக்களின் நம்பிக்கை. உடலில் வலுவில்லாமல் வாழும் கபிலனால் புனித நட்சத்திரத்தை அடைய முடியவில்லை. ஆனால் அரசருடைய முதல் மனைவி சிவகாமியின் மகன் பரதன் புனித நட்சத்திரத்தை தனது 10 வயதிலேயே அடைந்து விட்டான். இந்த ஒரு விஷயம்தான் பரதனுக்கும் சிவகாமிக்கும் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துள்ளது. கபிலனின் இந்த நிலைமைதான் கபிலனும் அவனது அம்மாவும் இவ்வளவு அவமானப்பட காரணம். கபிலன் படுக்க உதவி செய்துவிட்டு, ஓய்வெடுத்துக்கொள், நாளை வழிபாட்டு விழாவில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என அவனிடம் கூறினார் நந்தினி. நாளை வழிபாட்டு விழா இருக்கிறது, கடவுளிடம் இருந்து தகுதிகளை பெற்று புனித நட்சத்திரத்தை அடைய முடியும் என நம்புகிறேன் என கபிலன் நினைத்துக் கொண்டான். புனித நட்சத்திரத்தை அடைவேன் என்ற நம்பிக்கையுடன் இருந்தான். ஏனென்றால் இந்த வழிபாட்டு விழாதான் கபிலன் இழந்த மரியாதையை திரும்ப பெறுவதற்கான ஒரே வாய்ப்பு. அம்மா, நாளை நான் புனித நட்சத்திரத்தை அடைவேன், என்னை நம்புங்கள் என உறுதியுடன் கூறினான் கபிலன். சரி, நான் உன்னை நம்புகிறேன். நந்தினி கபிலனுடைய கண்களை பார்த்தார். உண்மையில் கபிலன் புனித நட்சத்திரத்தை அடைவான் என்ற நம்பிக்கை நந்தினியிடம் இல்லை. அவனுக்கு 16 வயது ஆகிவிட்டது. இனிமேல் அவன் அதை அடைவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு தாயாக அவனுக்கு உத்வேகம் அளிக்க அவள் தவறவில்லை. கபிலனின் ஆசையை நிறைவேற்ற உதவ வேண்டும் என பார்த்திபனின் ஆத்மா துடித்தது. சீக்கிரம் கபிலன் புனித நட்சத்திரத்தை அடையவும் தற்காப்பு கலைகளை கற்கவும் எனக்கு இருக்கும் ஒரே வழி எனது அப்பா சேனாதிபதிதான். அரசர் சேனாதிபதி உடைய வேதங்களை நான் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம் கபிலனை சிறந்த போர் வீரனாக ஆக்கலாம் என தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான். ஒருவன் மகர தேசத்தின் மாவீரனாக விரும்பினால் அவன் கடவுளிடம் ஆசீர்வாதம் பெற்று வழிபாட்டு விழாவில் புனித நட்சத்திரத்தை அடைய வேண்டும் என்பது இங்கு இருப்பவர்களது நம்பிக்கை. இந்த பழக்க வழக்கங்கள் மூலம் சந்ததியினருக்கு தற்காப்பு கலையை பயிற்றுவிக்கும் ஒரு சடங்காக தொடர வேண்டும் என ஒட்டுமொத்த மக்களும் நம்பினார்கள். வழிபாட்டு விழா விண்ணையும் மண்ணையும் சேர்த்து கோர்க்கிற இணைப்பு விழாவாக முன்னோர்களின் புனித ஆத்மாக்களுக்கு மத்தியில் நடைபெறும். அந்த புனித ஆத்மாக்கள் மகர தேசத்தின் ஏற்பாடுகளை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடையும். பின்னர் அந்த ஆத்மாக்கள் திறமையானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்டான புனித நட்சத்திரங்களை வழங்கி அவர்களை போர் வீரர்களாக தயார்படுத்தும். இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் தங்களது தற்காப்பு கலைக்கான தகுதியை அடைவார்கள். பொதுவாக அங்குள்ள வீரர்கள் எவ்வளவு சீக்கிரம் தங்களது புனித நட்சத்திரத்தை அடைகிறார்களோ அவ்வளவு திறமை பெற்றவர்கள் என அறியப்படுவார்கள். போன பிறவியில் பார்த்திபன் தன் அம்மாவின் கருப்பையில் இருக்கும் போதே அந்த புனித நட்சத்திரத்தை அடைந்து விட்டான். அதனால் பெரும் திறமையாளனாகவும் புத்திசாலியாகவும் விளங்கினான். துரதிருஷ்டவசமாக இந்த பிறவியில் அவன் 16 வயதை அடைந்து விட்ட போதிலும் அவனால் புனித பதக்கத்தை அடைய முடியவில்லை. உண்மையை கூற வேண்டும் என்றால் வயது ஆக ஆக புனித பதக்கத்தை அடைவதற்கான வாய்ப்பு குறைவுதான். கபிலன் வழிபாட்டு விழாவில் கலந்து கொண்டாலும் அவன் புனித பதக்கத்தை அடைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கூற வேண்டும். கபிலனுக்கு தூக்கம் வரவில்லை. எப்படி அந்த புனித பதக்கத்தை அடைவது என்பது பற்றிய யோசனைதான் அவன் மனது முழுக்க நிறைந்திருந்தது. அவன் எழுந்து அவனது படுக்கையில் உட்கார்ந்து அவனிடம் இருந்த சிறிய கோபுர வடிவிலான வெள்ளை ரத்தின கல்லை தன் கைகளில் வைத்து விளையாட ஆரம்பித்தான். அந்த கல் இரு முனைகளிலும் கூர்மையான ரத்தினக்கல். அந்த கல் கபிலனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதன் மீது அவனுக்கு ஆர்வம் அதிகம். அது அவனது 16வது பிறந்த நாளுக்கு அவனது தந்தை பரிசாக அளித்தது. குழந்தை வயதை தாண்டி முழு ஆண்மகனாக பருவ வயதை அடைந்த கபிலனுக்கு தந்தையின் பரிசு அது. இருந்தாலும் அந்த ரத்தினக்கல் பற்றி கபிலனுக்கு முழுதாக தெரியாது. ஆனால் அவன் அதை எப்பொழுதும் தன்னுடன் வைத்திருப்பான். இதை பற்றி நன்கு அறிந்தவன் கபிலன் உடம்பில் இருக்கும் பார்த்திபனின் ஆத்மாதான். அதன் சிறப்பை பற்றி நன்கு அறிந்தவன் பார்த்திபன் மட்டுமே. அது 800 வருடங்கள் தாண்டி தனது மறுபிறவியிலும் தன்னுடன் வரும் என
அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. மகர தேசத்தில் அன்று பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. விடிந்தது. ஒட்டுமொத்த மகர தேசமும் பனிப்போர்வை போர்த்தியது போல் பனியால் நிரம்பியது. கட்டிடங்களும் மாளிகைகளும் கூடாரங்களும் உறைபனியால் நிரம்பியது. சூரியன் கதிர்களை வேறு பக்கம் திருப்பும் நாளும் அன்றுதான். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் மகர தேசத்தின் அனைத்து வீரர்களும் பேரரசின் குலதெய்வ கோவிலுக்கு வந்து கடவுள் வழிபாடு செய்வார்கள். கோவிலுக்கு வெளியே கற்களால் ஆன பலிபீடம் ஒன்று இருந்தது. அதன் அருகே 1000த்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள், ஆடுகள், பன்றிகள், காட்டு விலங்குகள் வலிமையான சங்கிலியின் மூலம் கட்டி வைக்கப்பட்டு இருந்தன. எண்ணில் அடங்காத மக்கள் அங்கு குழுமி இருப்பதற்கு ஒரே காரணம்தான் வழிபாட்டு விழாவும் யார் யார் புனித நட்சத்திரத்தை அடையப் போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கும் தான். அரசு சிவகாமி, இளவரசர் பரதன், பணிப்பெண்கள், அரசு அதிகாரிகள், தற்காப்பு கலை ஆசிரியர்கள், துறவிகள் அங்கு கூடியிருந்தனர். இளம் வாலிபர்கள் புனித பதக்கத்தை அடைய காத்திருந்தனர். கைக்குழந்தைகளும் தங்களது பெற்றோர்களின் கையில் அந்த விழாவின் மத்தியில் இடம் பெற்றிருந்தனர். ஒட்டுமொத்த நகரமும் அந்த விழாவிற்காக ஆவலாய் இருந்தனர். இது மகர தேசத்தில் மட்டுமல்ல, 9 தேசங்களிலும் நடந்தது. கபிலனும் நந்தினி தேவியும் வழிபாட்டு விழாவிற்கு வந்தனர். நந்தினி அரசு இருக்கும் கூடாரத்தில் ஒரு மூலையில் நின்றான். கபிலன் இளவரசர் பரதன் அருகினில் போய் அமர்ந்தான். இளவரசன் பரதன் திமிரான தோணியில் கபிலனை நோக்கி, அரசர் 2 குழந்தைகளை பெற்றுள்ளார் என மக்கள் கூறுகின்றனர். மூத்த இளவரசர் திறமை வாய்க்க பெற்றவர் என மக்கள் பாராட்டுகின்றனர். நமது தந்தை ஒரு பெரிய நாயகன். அவர் இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன பெற்றுள்ளார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. 16 வயது ஆகியும் நீ புனித பதக்கத்தை அடையவில்லை. நீ இந்த அரச குடும்பத்திற்கு பெருத்த அவமானம். நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்பதன் அவசியம் என்ன? நீ ஏன் செத்து போய்விடக்கூடாது என கூறினான். அதை கேட்ட கபிலன் வருத்தமடைந்தான். கபிலனின் உடம்பில் இருந்த பார்த்திபனின் ஆத்மாவுக்கு கோபம் தலைக்கேறியது. அதன் வெளிப்பாட்டாய் கபிலனின் கண்கள் சிவக்கத் தொடங்கியது. அரசரின் மகனாய் இருந்த போதிலும் இவ்வளவு அவமானங்களையும் கேலி கிண்டல்களையும் கபிலன் சந்திக்க வேண்டியுள்ளது. இது இத்தோடு முடிய போவதில்லை. இளவரசன் எப்போதும் கபிலனை துரத்தி அவமானப்படுத்துவான், அவன் மரணம் வரை. இதையெல்லாம் கடந்து அவன் மரியாதையை மீட்டெடுத்து அவன் தாய்க்கு மரியாதையை வாங்கி கொடுத்து தலை தொங்கி கிடக்கும் மரியாதையை நிமிர செய்தால்தான் அவன் இந்த பிறவியை அடைந்ததன் நோக்கத்தை நோக்கி ஓட முடியும் என பார்த்திபனின் ஆத்மாவுக்கு தோன்றியது. இதையெல்லாம் அடைய ஒரே வழி புனித நட்சத்திரம் என அந்த ஆத்மாவுக்கு புரிந்தது. கபிலன் அதை அடைவதற்கு துணையாக இருக்க பார்த்திபனின் ஆத்மா முடிவு செய்தது. இனி ஆட்டம் ஆரம்பம். ஜெய் பார்த்திபா.